தகவல்களை உங்களுடைய அந்த உண்மையான சேவைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றதுல உங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றி ஐயா, ஆசீர்வாதங்களையும் தந்து. வணக்கம் ஐயா. இன்றைக்கு துருவாசுரி சித்தி விநாயகர் ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றிருக்குது. இந்த ஆலயத்தின் மகிமை வரலாறு பற்றி சில விஷயங்களை மக்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அரஹர நம பார்வதி பதகே, அரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல லலிதா மகா திரிபுர சுந்தரி விராவிட்டாரி அம்பிகை நைனியம்பதி ஸ்ரீ செல்வநாகபூஷணி அம்பிகையருடைய திவ்ய பொற்பாத கமலம் பணிந்து இந்த ஐரோப்பிய கண்டத்திலே பிரான்ஸ் மாநகரிலே இந்த துருவா என்கின்ற புண்ணிய கஷேத்திரத்திலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சித்தி விநாயக பெருமானுடைய திருவடிகளை பணிந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய புதுமை, ஆலயத்தினுடைய தொன்மை எள்ளில் அடங்காத ஒன்றாக ஆலயத்தை இந்த உருவாக்கி அதற்கான பூஜை புனஸ்காரங்களை ஆரம்பித்து முதல் மகோற்சவ காலத்திலே சிறியதாக ஒரு ரதம் எடுத்து அதை வீதி உலா வருக தந்து இப்போது இந்த பிரான்ஸ் மாநகரிலே சிற்ப சாஸ்திரத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட ரதம் என்று சொல்லுவார்கள், சிற்ப ரதம். அந்த சிற்ப ரதத்திலே என்பெருமான் முதலாக என்று சொல்லக்கூடிய தகுமையையும் ஆற்றலையும் கொண்டு இந்த வீதி உலா பஞ்சமுக விநாயகராக எழுந்தருளி இங்கே வீதி உலா வருகின்றது ஒரு தனி சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய ஆகம நிறைப்பாட்டு பூசை முறைகளை சிவஸ்ரீ சிவாகம ஞானபானு சிவஸ்ரீ பாலேந்திர குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆலயம் மிக பொலிவு பெற்று வருகின்றது தனி சிறப்பாகும். இந்த கோயில் எவ்வளவு காலமா இருக்குது? திருவிழாக்கள் என்ன மாதிரி நடைபெற்று கொண்டு வருகின்றது? கிட்டத்தட்ட 10 வருஷ சதாப்தங்கள், 10 வருடம் கழிந்து மேலாக இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல தனி சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த ஆலயத்துல இங்க இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஒரு உண்மையிலேயே ஒரு சித்திக்கு உரிமையானவர். ஆரம்ப காலத்திலே அடியவர்கள் வரவு குறைவு. இப்ப உங்களை போல அடியார்கள் இதை விமர்சனம் படுத்துகின்ற ஒரு பணி செய்கின்றபடியாக எல்லோருக்கும் தெரிந்து அடியார்கள் கூட்டம் இங்கே வருகக்கூடியதா இருக்கும். அதே போன்று நாளைய தினம் தீர்த்து உற்சவம் மிக சிறப்பாக மிக உன்னதமாக நடைபெறும். இந்த உற்சவம் எப்பயுமே 7ஆம் மாத கடைசி ஞாயிறில இது தேர் திருவிழா வரக்கூடியதாக இந்த ஆலய நிர்வாகம் இதை ஒழுங்கு செய்திருக்கிறது. நான் பார்த்து வளர்ந்ததுலேருந்து எனக்கு இந்த பிள்ளையாருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த கோயிலில் தான் எனக்கு சிவாச்சாரியர் விஷயம் நடந்தது, குருத்துவ பட்டம் தான் நடந்தது. அந்த வயசுலேருந்து இந்த பிள்ளையாருடைய வளர்ச்சி பல்மடங்காக பெருகி கொண்டிருக்கிறது, நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் இந்த தகவல்களை உங்களுடைய அந்த உண்மையான சேவைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றதுல உங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு நான் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து இப்போது இவர் சிவஸ்ரீ கணேசராச குருக்கள் திருவண்ணாமலை பரம்பரை அதீன குரு, அவர் ஒரு சில வார்த்தை உங்களுக்கு சொல்லுவேன். பார்வதி பதையே மகாதேவா. சித்தி விநாயகருடைய பரிபூர்ணமான திருவருள் உங்களுக்கு எல்லாம் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். திருவிழாவை நீங்கள் கண்டு கழித்து எல்லாம் வல்ல சித்தி விநாயகர் பெருமானுடைய துருவாவுடைய திருவருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி அப்பா.